ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மீனராசி அப்படின்னாலே உண்மை, உழைப்பு, நேர்மை, அதுபோல தாராளமான குணம், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த எண்ணம், யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், வாழும்போது யாருக்கும் நம்ம பிரச்சனையா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும். அதே நேரத்தில் காலபுருஷனுக்கு இது விரைய வீடு. அப்ப செலவு பண்றதுல ரொம்ப தாராள மனசு. அது மட்டும் இல்ல, இது குருவின் வீடு. அந்த செலவு மிக பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப எதை எடுத்தாலும் தரமானதா, இருக்கிறதுலே உயர்ந்த பொருளா, அதிக செலவு உள்ளதா எடுக்கணும் அப்படிங்கறதுதான் மீனராசியினுடைய குணம். அதிக விலை இருந்ததுன்னா அது தரமான பொருள் அப்படிங்கிற எண்ணம். அப்ப இவங்களுக்கு இந்த வருஷம் ஜென்ம சனி வரப்போகுது. இது வரைக்கும் விரைச்சனி, இப்ப ஜென்ம சனி வரப்போகுது. அதாவது வாழ்க்கை அப்படின்னா என்ன, வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, வாழ்க்கையில திடீர் துன்பங்கள்னா எப்படி வரும், அதை எப்படி நம்ம சமாளிக்க முடியும், இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலம் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நான் அந்த 7.5 சனியில சந்தோஷமா இருந்தேன், எந்த பிரச்சனையும் எனக்கு சனி பகவான் கொடுக்கல, வழக்கமான நிலை தான் எனக்கு இன்னும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 100க்கு 1-2 பேரா தான் இருக்கும். மீதி 99% பேர் திடீர் அதிர்ச்சி, திடீர் துன்பம், திடீர் கஷ்டம், திடீர் கடன், குடும்ப பிரச்சனை, நோய் பிரச்சனை இப்படி இல்லாம இருக்கவே மாட்டாங்க இந்த காலகட்டத்தில். இப்ப 7.5 சனி வந்துருச்சே, இதே போலதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான நோக்கம். இந்த விரைச்சனி மாதிரியே அடுத்தது ஜென்ம சனி இருக்காது. ஜென்மத்துக்கும் இது மாதிரி ஒரு 7.5 சனியை பாத்திரக்கூடாதுன்னு நினைக்க வைக்கக்கூடிய சனி தான் இந்த ஜென்ம சனியா உங்களுக்கு வரப்போகுது. இது பயமுறுத்தல, ஒரு எச்சரிக்கை பதிவு. ஆனா அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் தில்லும் கெத்தும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமாளிச்சிருவீங்க. தெரியல, அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல பல குழப்பங்கள் வரும், பதட்டங்கள் வரும். பதட்டத்துல என்ன செய்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் முன்னெச்சரிக்கையா இந்த ஜென்ம சனிங்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரிய சனி. மேல இன்னொரு பிரச்சனையும் உங்களுக்கு காத்திருக்கு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை நல்லா நீங்க பயன்படுத்திக்கலாம். இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி என்ன சூழ்நிலை வருது, நல்லதும் கெட்டதும் சேர்ந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா இந்த கிரக அமைப்பு தான். ராகு மற்றும் சுக்கிரன் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. எங்க, உங்களுடைய வீட்டில் மீன ராசியில இப்ப 1-2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. இது எதுல நல்லதையும் பாதிப்பையும் கொடுக்கும் அப்படின்னா குடும்பத்துல கொடுக்கும். வித்தியாசமா யோசிச்சு நேர்மையா வேலை செஞ்சு உண்மையா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையை அப்படியே தூக்கி நிறுத்தும். இது வரைக்கும் இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா இதுல இணைஞ்சிருக்கிற ராகு உங்களை வளர விடாது. அதுதான் பிரச்சனைங்க. அதையும் தாண்டி வளரக்கூடிய திறமை உங்களது. இந்த அமைப்பு யுக்த யோகம் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடத்துல. அது என்ன செய்யும், குடும்பத்துல நல்லதையும் கெட்டதையும் செய்யும். நல்லதை யோசிச்சோம் நல்லது செய்யும், கெட்டதை யோசிச்சோம் கெட்டது செய்யும். ஆனா நல்லதும் கெட்டதும் பல மடங்கு இருக்கும். அதுதான் இங்க வித்தியாசமே. இந்த ராகு இணைஞ்சிருக்கிற இடம், ஏற்கனவே ராகு இருக்கு, இப்ப சுக்கிரன் வந்து இணைகிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு இப்படி ஒரு அமைப்பு. நல்லது நடந்தாலும் பயங்கரமா நடக்கும், நினைச்சே பார்க்க முடியாத நல்லது நடக்கும். 100 மடங்கு அளவு நல்லது நடக்கும். கெட்டது நடந்தாலும் அதே போலதான். ஏன் அப்படின்னா உங்க வருமானம் அதிகரிக்கலாம், செல்வம் குவியலாம், குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நீங்க எது சொன்னாலும் கேட்கலாம், இது வரைக்கும் கேட்டிருக்கலாம், குடும்ப பிரச்சனையை ஒன்னா இருந்து சமாளிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த ராகுங்கிறவரு இது வரைக்கும் ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்களே, இப்படிலாம் ஆயிடுச்சு, 7.5 சனி இவ்வளவு பிரச்சனையை வந்து கொடுத்துருச்சு, நினைச்சு பார்க்க முடியாத குடும்ப பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கொடுத்துருச்சு, தொழிலில் இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சு, இவ்வளவு அவமானத்தை தேடி தந்துருச்சு அப்படிங்கிற விரக்தியில இப்ப இருப்பீங்கள. இது மாதிரியான காலகட்டத்தில் தான் இந்த ராகு சுக்கிரன் இணைவுங்கிறது மேலும் குடும்பத்துல அதிக பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க உங்களுக்கு யோசிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் புதன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம் வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய
ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலாக இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்குது. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் கலந்த வணக்கத்தை தான் சொல்லணும். ஏன்னா ரகசிய உறவு வலையில சிக்க போறீங்க. இந்த தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும், கொஞ்சம் விகாரமா இருந்திருக்கும், கோபம் வந்திருக்கலாம், ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போறோங்கிற ஆர்வம் வந்திருக்கலாம். ஆனாலும் உங்க என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம சொல்ல போற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க கிரகத்தில். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேலே வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா இது 2ல் எது ஒன்றும் செய்வாங்க. அப்ப யாருங்க? ராகு, சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியா இருக்கும்போது அதிக செயல்படாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில. அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவுலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த 2 கிரகம் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த 2 கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமா ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த 2 மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க.
எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காமல் செயல்பட வச்சு, அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்தில் திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால் ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம், இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமாக இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் ஆக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு. இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமாக இருக்கும், சொத்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான இந்த ராகு பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமாக யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம், கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும், என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார், ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன், அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, இதை எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கேவலப்பட்டு, ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம், என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க
ஏன்னா உண்மையை சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த 2 கிரகம் மற்றும் புதன் சேர்த்து 3 கிரகம் உங்க வாழ்க்கையில நல்லதையும் நடத்தும் கெட்டதையும் நடத்தும். கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க துறையில சாதிக்கலாம். ஏன்னா ஒரு காந்த பார்வை, ஒரு கவர்ச்சி நடைமுறை, ஒரு கவர்ச்சி செயல் பொதுமக்கள்கிட்ட இருந்து உங்களை ஈர்க்கும். அது நல்லதோ கெட்டதோ உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இந்த காலகட்டத்தில் ராகு ஒரு நல்ல எண்ணத்தை பிரம்மாண்டமா வரவழைச்சு அதுல சாதிக்க வைக்கும். இந்த சமூகத்தில் உங்களை புகழடைய வைக்கும். அபரீதமான வளர்ச்சி ஏற்படுத்தும். சொத்துக்கள் நிறைய வந்து சேரும். ஏன்னா அந்த ஆசையை தூண்டுறதுனால நேர்மையா வேற நடந்துக்கிறீங்களா, அதனால உங்கள்கிட்ட நிறைய அந்த சொத்து, செல்வம், புகழ், மக்கள் உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வைக்கிறதுக்கான காலகட்டம் இது. ஆனா அதே நேரத்தில் ராகு அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லி வைப்பார். எதையும் விடாத, எல்லாத்துக்கும் ஆசைப்படு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் அனுபவி அப்படி சொல்லிட்டு எதை நீங்க செஞ்சாலும் அதுல திருப்தி அடையாத சூழ்நிலையும் உருவாக்கிடுவார். அப்ப என்ன நடக்கும்? குடும்பத்துல பிரச்சனை, சண்டை போட்டுக்கிறது, அப்புறம் குடும்பத்தை விட்டு விலகி நான் அங்க போறேன் இங்க போறேன்ட்டு போறது. என்ன பிரச்சனை? கடன் தானே பிரச்சனை, தொழில் தானே பிரச்சனை, வேலை தானே பிரச்சனை, வீட்டுல பணம் இல்லையா, ஒரு சூதாட்டத்துல இறங்குவோம், தப்பான வழியில போவோம், அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை வந்துடும். இதுல இருந்தா எப்படி இருக்கும், இது கிடைச்சா எப்படி இருக்கும், இதை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். இந்த ஆன்மீக நம்பிக்கை, கர்மா, பக்தி இதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை இருக்காது, நாட்டம் இருக்காது, நாட்டம் குறைஞ்சிரும். நம்ம நேர்மையாக இருந்தால் நல்லது நடக்குங்கிற எண்ணமே இருக்காது. கர்மா நம்மளை சும்மா விடாதுங்கிற அந்த பயமே இருக்காது. எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம வாழ்க்கை நமக்கு கிடைக்காது, அது கண்டிப்பாக கிடைக்கணும், எந்த வழியில் இருந்தாலும் சரி அப்படிங்கிற எண்ணத்தை மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற இந்த ராகு, சுக்கிரன், புதன் கொண்டு வந்து விட்டுவிடும். ஓரளவுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே நல்ல முன்னேற்றத்தை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இளமை காலங்களில் உழைப்பீங்க, ஆனால் பயன் தராது. இங்கே சுக்கிரன் வேற உங்கள் ராசியிலேயே உச்சம். என்ன செய்யும்? தவறான பாதைக்கு உங்களை போக வைக்கும். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வைக்கும். இளமை காலத்திலேயே நல்லா சம்பாதிப்பீங்க, ஆனால் நிறைய செலவு பண்ணுவீங்க. காலபுருஷனுக்கு 12வது வீடு, சுக்கிரன் வேற அங்கே உச்சம், புதன் நீச்சம். வேற வழியே இல்லை. அந்த மாய உலகத்தில் உங்களை ஈடுபடுத்திப்பீங்க. அதுபோல் உங்களுடைய சக்தியை, உடல் சக்தியை அதிகம் வீணடிப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம். உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வரும், அழகா இருப்பீங்க. கவன சிதறல் அதிகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆழ்மன சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய குழப்பங்கள் வரும். உலக சுகங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். மறைமுகமான தனவரவை நீங்க அதிகமா எதிர்பார்ப்பீங்க. அதை ஈடுகட்டுறதுக்கு சட்டத்துக்கு புறமான செயல்ல செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. வேற்று மதத்தவர் மேல, வேற்று மொழி இனத்தவர் மேல அதிக விருப்பம் ஏற்படும், ஆசை கொள்வீங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொன், பெண், ஆடம்பர பொருட்கள் மேல உங்களுக்கு அதிக ஈர்ப்பு உண்டாகும். எண்ணங்கள் அதிகரிக்கும். கற்பனையிலேயே வாழ்க்கை நடத்துவீங்க. கற்பனா சக்தி உங்களுக்கு அதிகம் உண்டு. கனவு வேற, நினைவு வேற அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களால் பிரித்து பார்க்கவே முடியாது. கனவுல வந்தா அதை உண்மையை அனுபவிக்கணும், அது கிடைச்சிடணும். மனசில் கெட்ட கெட்ட எண்ணங்கள், கசப்பான எண்ணங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களே சந்தேகப்படுவீங்க, உங்களை சார்ந்தவர்களையும் சந்தேகப்படுவீங்க. மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனைலாம் பண்ணுவீங்க. பெற்றவங்கள்ட்ட, கூட பிறந்தவங்கள்ட்ட. அந்த குணம் மீனராசிக்கு எப்பொழுதுமே உண்டு. அது இந்த காலகட்டத்தில் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் சொகுசான வாழ்க்கைக்காகவும் எல்லாரையும் பகைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். உங்களை குத்தம் சொல்ல, இது நேரம். சொகுசா இல்லைன்னா வாழ்க்கையை விரக்தி ஆயிடும், உங்களுக்கு பிரச்சனை தான். அப்ப ராகு என்ன பண்ணுவார்? அதற்கான முயற்சியை தேட வைப்பார். நீ சண்டை போடுவியோ, திருடுவியோ, அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுவியோ, அடுத்தவனை கெடுப்பியோ, எந்த குடும்பத்தை அழிப்பியோ அது தெரியாது. நினைச்சதை நடக்கணும், ஆசைப்பட்டதை அடையணும். அதைத்தான் இப்ப ராகு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான், வந்தவர் நல்லவர் தான். அன்பு, மகத்துவம், புதுமை, ஒரு ஒற்றுமை இதெல்லாம் குறிக்கக்கூடியவர். ஆனா அதே நேரத்தில் ராகு ஏமாத்துறது, ஒரு தெளிவான முடிவு இல்லாதது, மனக்குழப்பம், காம இச்சை, உடல் சூடு இதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. இன்னும் சொல்லப்போனா இந்த இணைவு 1ஆம் வீட்டில் ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய இடம் அது. ஏன்னா 1ஆம் இடம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையவே சொல்லக்கூடிய இடம். நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க, எதை நோக்கி பயணம் செய்கிறீங்க, இந்த பூமியில் என்னவா வாழ போகிறீங்கன்னு சொல்கிற இடம் உங்களுடைய
லக்னம், ராசி. அதனால அந்த இடத்துல இந்த இரண்டு இணைவும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களது சிந்தனைக்கு ஏற்றது மாதிரி அது உங்களை கொண்டு போகும். அவ்வளவுதான். அதுக்காக பயப்பட வேண்டாம். என்ன எல்லாமே தப்பாவே நெகட்டிவாவே சொல்றீங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம். இங்க பாசிட்டிவா இருந்தா சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். ஆனா நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தையே இழந்துருவோம். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க குறிப்பா குடும்பத்தை இழக்கக்கூடிய அமைப்பு உருவாகிடும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களால குடும்பத்துக்கும் குடும்பத்தால உங்களுக்கும் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களை மிக கவர்ச்சிகரமான ஆளா மாத்தும் இந்த சூழ்நிலை. ஏன்னா சுக்கிரன் வேற உங்க லக்னத்துக்கு ராசிக்கு வந்திருக்கிறார். உங்களை அப்படியே அழகா மாத்தும். நீங்க ரொம்ப அழகா தெரிவிங்க. எல்லாருக்கும் ஒரு வசீகர தோற்றம் உருவாகும். உங்க பேச்சுல ஒரு மிடுக்கு தென்படும். எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். நீங்களே சாதாரணமா இருந்தாலும் உங்களை சுத்தி அந்த கெட்ட பார்வைகள் விழும். அப்புறம் விழ விழ உங்களையும் அது மாத்தி விடும். அந்த ராகுவினுடைய சக்தி இருக்குல்ல, சுக்கிரனே அபகரிச்சுக்கும். ராகு உட்காரு, நான் பாத்துக்கிறேன் உன் வேலையை. இந்த ராகு கேதுவனுடைய வேலையை அதுதான். தான் இருக்கிற இடத்த அபகரிச்சுக்கும். தான் கூட சேர்ற கிரகத்தோடைய குணத்தையும் அபகரிச்சுக்கும். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? அது இஷ்டத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா ராகு பாவக்கிரகம், சுக்கிரன் பாதி சுபக்கிரகம். வந்த சுக்கிரன் நல்லவராக இருந்தாலும் இந்த ராகு அதிக ஆசையை எதிர்பார்த்து, அதிக ஆடம்பர வாழ்க்கையை எதிர்பார்த்து உங்களை தள்ளிவிடும். ஒரு யதார்த்த நிலைக்கே இருக்காது. கற்பனை உலகத்திலேயே இருந்து உங்களை அதற்காக முயற்சி பண்ண வச்சிடும். இந்த சமூகத்தில் அவமானத்தையும் சோதனையையும் ஏற்படுத்தி தரும். சட்ட சிக்கல்ல மாட்டிவிடக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு. சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர். ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம். பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமா இருக்கலாம். அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியா இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியா உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமா மனசுல காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேல குத்தம் இல்லை. இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சிருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு ஏங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்க மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது, ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும், ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும், பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க, அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தா தப்பு இல்லை, கணவனாக இருந்தா இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது, விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்தது நம்ம 7ஆம் வீடு, நம்ம வாழ்க்கைக்கும் இந்த தலைப்புக்கும் முக்கியமான வீடு 7ஆம் வீடு. 7ஆம் வீடு கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம், நம்முடைய குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம். அதாவது குடும்பம் 2வது வீடு, களத்திரத்தை சொல்லக்கூடிய இடம், நம்முடைய துணையை சொல்லக்கூடிய இடம். அது கணவன் மனைவியோ நண்பர்களோ உறவினர்களோ தொழில் கூட்டாளர்களோ இவர்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். மிக முக்கியமா இங்க நண்பர்கள்ட்ட ஒரு பாதிப்பு இருந்தா கூட போடா போடி அப்படின்னு விட்டு போயிட்டே இருக்கலாம். தொழில் கூட்டாளர்கள்ட்ட பாதிப்பு இருந்ததுன்னா விலகிக்கலாம். உன் தொழிலை நீ பாரு, என் தொழிலை நான் பார்க்கறேன், உன்னால முடிஞ்சதை நீ பாரு, என்னால முடிஞ்சதை நான் பார்க்கறேன். எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு இருக்காது. ஆனால் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பிரச்சனை அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அப்ப இந்த 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்து வீட்டுக்கு எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னா அதுல லாபமும் உண்டு நஷ்டமும் உண்டு. பல சவால்களை எதிர்கொண்டு உங்களது துணையை போராட வச்சு நல்ல நிலைக்கு உங்களை முன்னேற்றி விடும். நல்ல எண்ணத்தோட உண்மையா நேர்மையா அவங்க கூட நீங்க பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே வாழ்வாங்க, உங்கள் முன்னேற்றத்துக்காகவே உயிரை கொடுப்பாங்க. உங்களை வாழ வைக்கிறதுக்கு அது கணவனோ மனைவியோ போராட்டத்தின் எல்லைக்கே போர்க்களத்தின் எல்லைக்கே போகக்கூடிய வலிமை அவங்களுக்கு உண்டு. அது யாரை எதிர்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சரி, துணிஞ்சு இந்த காலகட்டத்தில் அவங்க செயல்படுவாங்க. எவ்வளவு பெரிய தீய சக்தி உங்களை நெருங்கினாலும் அசால்ட்டா தள்ளி விடுவாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் அலட்சியப்படுத்துனீங்க, எப்பொழுதும் மாதிரியே இருக்கலாம், ஒன்றும் தெரிஞ்சுக்காது அப்படின்னு அவங்களுக்கு துரோகம் பண்ணீங்க, அவங்களுக்கு எதிராக நின்னீங்க அப்படின்னா எல்லாமே மாறி போயிடும். அவங்க புத்தியை இழப்பாங்க. அது மட்டும் இல்லை, 7ஆம் வீட்டில் கேது வேற இருக்கார். கேது தடைக்கு உரியவர், ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியவர். அவங்களுக்கு ஆன்மீக வலிமை நிறைய உண்டு, துணைக்கு ஆன்மீக பலத்தோட இப்போ இருப்பாங்க. அதாவது இறைவனின் அருள் அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த அருள் என்ன செய்யும், நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சாலும் சரி, துரோகம் பண்ணாலும் சரி, ரகசிய உறவை வச்சுக்கிட்டாலும் சரி, அது காட்டி கொடுத்துரும். அதே அவங்களுக்கு நேரம் சரியில்லை, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதே ராகு சுக்கிரன் புதன் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னா அவங்கள டோட்டலாக வாழ்க்கையை மாற்றி வேற வழியில பயணிக்க வச்சிரும். தீய உறவுகள், தீய சக்தியின் செல்வாக்கு அவங்கள்ட்ட இறங்கிடும். தன்னுடைய வயதை விட இளமையாக இருக்கிறவங்கள எதிர்பார்ப்பாங்க. பெண்ணாக இருந்தா, ஆணாக இருந்தா வயதுக்கு மூத்தவங்களை எதிர்பார்ப்பாங்க. எதிர்பாலினத்தவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்க மேல ஒரு வெறுப்பு எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க அடுத்தவங்க கண்ணுக்கு வசீகரமா இருப்பாங்க, கவர்ச்சியா தெரிவாங்க, தன்னை கவர்ச்சியா மாத்திப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஏன்னா அவங்களை வெறுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வேற இடத்துல அதை எதிர்பார்ப்பாங்க. வேற இடத்துல அந்த அன்பையும் பண்பையும் பாசத்தையும் இல்லற சுகத்தையும் எதிர்பார்ப்பாங்க. நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா இதையே மாடலிங் துறையில அல்லது மீடியாக்கள்ல அல்லது அவர்கள் அழக வச்சு எப்படி அதை தொழிலாக மாற்றலாம், ஒரு மாடலிங் துறையில சாதிப்பாங்க. அல்லது கலைகளுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்றது, தயாரிக்கிறது, சேல்ஸ் பண்றது, இந்த மாதிரியான துறையில சாதிப்பாங்க. நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா. அதுவே மாறி இருந்தது அப்படின்னா அந்த ராகு அவங்களுக்கும் அதே எண்ணத்தை ஏற்படுத்துவார். எதிர்பாராத வழியில, சட்டத்துக்கு புறம்பான வழியில, சமூகம் வெறுக்கிற வகையில அந்த பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பணத்தை தேடுவாங்க அல்லது அந்த அன்பை பண்பை பாசத்தை அங்க தேடுவாங்க. தெளிவில்லாம உங்களை விட்டு தூரம் விலக முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, சங்கடமாக இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம
அந்த மரியாதை கொடுத்துருக்கலாமே, அந்த பாசத்தை கொடுத்துருக்கலாமே, நேர்மையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் இழந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 1000 முறை இந்த வீடியோவை பார்த்தாலும் வேஸ்ட். ஒரு முறை ஏதோ சொல்ல வராரு, கண்டிப்பாக உண்மையாகத்தான் இருக்கும். ஜோதிடத்தை நம்புறவங்க கண்டிப்பாக இதை நம்புங்க. 100க்கு 100% இந்த காலகட்டத்தில் இது நடக்கும். இன்னும் 4-5 மாதத்துக்கு. பொதுவாகவே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 4-5 மாதம் இல்லை. ஏன் சொல்ல வரோன்னா, உங்கள் ராசியில தான் சுக்கிரன் உச்சம். அவர் எப்பொழுதுமே அந்த ஆசையில தான் இருப்பார். அவர் எப்பொழுதுமே இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார், ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணுவார். இன்னும் சொல்ல போனா இயற்கையிலே காம இச்சை உங்களுக்கு அதிகம் உண்டு. தப்பா நினைக்காதீங்க, ஓப்பனா சொல்றேன். அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னா, உங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து இருக்கு. அதை நல்லபடியா பயன்படுத்துறீங்களா, நேர்மையா பயன்படுத்துறீங்களா, அல்லது தொழிலுக்காக வேலைக்காக அதெல்லாம் மறந்து இருக்கீங்களா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் எனக்கு ஞாபகத்தையே வரல அப்படின்னு சொல்ல வரீங்களா, அது அடுத்த விஷயம். ஆனா பொதுவாகவே சுக்கிரன் உச்சம், காம இச்சை அதிகம் உண்டு, காதல் அதிகமாக வயப்படுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய காதலன் காதலிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களை தேட வைக்கும். நீங்க தான் துணைக்காக நேர்மையா இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு அப்புறமும். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி மிக அழகாக இருப்பாள், கன்னிராசி. உங்களுக்கு வரக்கூடிய கணவன் அன்பானவனா இருப்பான், கன்னிராசி 7வது வீடு. அதனால மன அமைதி, மன தெளிவு, எதையுமே யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. யோசிச்சு செயல்படணும், ஆனால் யோசிக்க விடாது. அதையும் மீறி உங்களது விதி வலிமையால் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்திலேருந்து தப்பிச்சிருவீங்க. ராகுவினுடைய தாக்கம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும், ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். நமக்கு அந்த மரியாதை கிடைக்கலையே, அந்த அன்பு கிடைக்கலையே, அந்த ஒரு இல்லற சுகம் கிடைக்கலையே, அந்த காம சுகம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும். அது நடைமுறை வாழ்க்கையில் நியாயமற்ற செயலை செய்ய வைக்கும். கிடைக்கல அப்படின்னா எங்கே கிடைக்குதோ அங்கே போகும். மரியாதை கிடைக்கல, அன்பு கிடைக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. எடுத்த உடனே யாருமே வழி தவறி போகவே மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும், யார் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்காக வாழ முயற்சி பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் நம்ம நோகடிக்கிறோம், கண்டுக்கவே மாட்டோம், அவங்கள அவமானப்படுத்துகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம் அப்படின்னா அப்போ தான் எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் இழந்து அந்த தவறான பாதைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் அவங்களுக்கு. தன்னுடைய ஆசையை அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டாங்க, நிறைய நிராகரிப்பாங்க துணை. ஆனால் அது கிடைக்கல, உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கலங்கும் போது விதி வலியது, அது யாராலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, 1ஆம் இடத்துல இந்த கிரக அமைப்பு 7ஆம் வீட்டு, அதாவது மனைவி கணவன் ஸ்தானத்தை மிக முக்கியமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அது நல்லதோ கெட்டதோ, நேர்மையா உண்மையான அன்போட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக புகழ் அடைய வைக்கும், உங்க கூடவே துணையா நிற்கும். அதே மாற்றி நடந்தா எல்லாத்தையும் இழக்க வைக்கும். அப்போ முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் யாருக்கு பாதிப்பு அதிகம்? உங்களுக்கு தான் அதிகம், சேலைக்கு தான் அதிகம். அதனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் நாம கிட்ட இருந்தா தொடங்குது, நாம சரியா இருக்கோமா, இதை மட்டும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் விதியிலிருந்து நீங்க விலகினாலும் இந்த காலகட்டத்தில் அந்த விதியை உங்களுக்கு மிகப்பெரிய சதியை செய்துவிடும். சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமா நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏற்படும், நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்ப ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது. நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார், எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனால் ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய
ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால 7ஆம் வீட்டில் நேர்மறையான கேதுவும் இருக்கிறார், எதிர்மறையான கேதுவும் இருக்கிறார். சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே உங்களது துணை நிற்பாங்க. அவங்க சொல்றதை கேட்கலனாலும், அவங்களுக்கான அந்த மரியாதையை கொடுக்கலனாலும், நீங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு சரியில்லைன்னு பட்டுது அப்படின்னா பெரிய எரிச்சல் அடைய வைக்கும், வெறுப்புக்குள்ளாக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வெளிப்படைத்தன்மை அவங்களால இருக்க முடியாது, அது சூழ்நிலை. ஏன்னா ராகு மறைமுகமா நிறைய விஷயங்களை செய்ய வைப்பார், ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதில் நீங்கள் குழம்பு இருப்பீங்க. அதனால கணவனையும் மனைவியையும் கண்டுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த உறவுல சிக்கலை ஏற்படுத்தும், வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. பிரச்சனைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போகும். ஏன்னா உங்களது உள்ளமும் மனசும் எண்ணமும் இங்கே இருக்காது, அடுத்த பாலினத்தவர்கள் மேலே இருக்கும், 3வது நபர்கிட்ட இருக்கும். குறிப்பாக ஆன்மீக நாட்டங்கள்லாம் குறைஞ்சிரும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயலை பார்த்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிற உங்கள் துணைக்கே அது குறைஞ்சி போகும். அடுத்தது வழக்கமாக அது அதிகமாக செயல்படும் போது பிரிவு ஏற்படுத்திடும். பொதுவாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும், உங்களை சொல்லலை, மீனராசியை பொறுத்த வரைக்கும் பண ஆசை, ஆடம்பரமான வாழ்க்கை, காம இச்சை இதெல்லாம் அதிகமாக இது மேலே ஆசைப்படுவீங்க. அதே நேரத்தில் பல மாடி கட்டடம், வீடு கட்டணும், நிறைய சொத்து வாங்கணும், பவுனு சேர்க்கணும், நிறைய பேரை தன் இச்சைக்கு பயன்படுத்தணும். ஏன்னா உடல் சூடு அதிகம் குறிப்பாகவே மீனராசிக்கு. இப்படிலாம் இருக்கும்போது உங்களை புத்தியை செயல்படாம ஆக்கி இந்த காலகட்டத்தில் இவர்கள்லாம் திருவிளையாடலை நடத்துவாங்க. மறைந்திருந்த சக்தியெல்லாம் சேர்ந்து கும்மி கொட்டும், எதிர்மறை சக்திகள். அதனால சூழ்ச்சிகள் நடக்கும், தந்திரங்கள் நடக்கும். உங்களுக்கு எதிராக நீங்க நேர்மையா இருந்தாலும் இந்த ராகு பகவான் அதெல்லாம் மறைப்பார். நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது மாதிரி உங்களது துணைக்கும் உங்களது குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் காட்ட முயற்சிப்பாரு. அதனால எதுலையுமே ஒரு வெளிப்படை தன்மையை வச்சுக்கோங்க. நிறைய விஷயத்துல இழக்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விரயஸ்தானம், காலசக்கரத்தின் விரயஸ்தானம். இந்த காலகட்டத்தில் இந்த சொகுசான வாழ்க்கைக்காக நிறைய இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்னடா நெகட்டிவாகவே பேசுகிறேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒரு நண்பனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா இப்படி நினச்சிங்க. ஜோதிடத்தில் இது 100% உண்மை. எந்த ஜோதிடர் இதை பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஆனால் வெளிப்படையாக பேசுறதில்ல. ஏன்னா அவங்க சம்பாதிக்கணும், அவங்க நல்லவங்களா அந்த சமுதாயத்துக்கு தெரியணும். குடும்பம் எப்படி போனான்னா, எந்த குடும்பம் எப்படி போனோம்னா அந்த உண்மையெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு, நம்ம நல்ல மனுஷனாவே தெரியும், நல்லதாவே சொல்லிட்டு போவோம். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை பாரு. எதையுமே நேர்மையாக, நியாயமாக, உண்மையாக சொல்லணும். நீங்கள் வேணால் இதை அலட்சியப்படுத்தி பாருங்கள், கொஞ்சம் அலட்சியப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நேர்மையாக இருக்கணும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்களை சுற்றி எல்லாமே நேர்மையாக நடக்கும். மீனராசி நண்பர்களுக்கும் மீனராசி தோழிகளுக்கும் விதிக்கப்பட்ட விதி அதுதான். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மளை ஒரு டிசைனாக தான் மனுஷன் படைச்சிருக்கார். ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்போ காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கே தான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா, அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா, அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்போ சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பாக செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்போ நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போகிறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதாக எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு, நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6. அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால் பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள். 6 வெள்ளிக்கிழமை
அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க, இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவ்ய விளக்கு, 6 பஞ்சகவ்ய அகர்பத்தி, 6 பஞ்சகவ்ய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவ்ய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவ்ய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க. பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா, தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவ்ய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற அந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க, அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அது சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும், செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளோதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க.
எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் ஒரு நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.